சாமி அரிசி கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் சாமி அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இந்த சாமி அரிசியில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம். ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் அப்புறம் டயட்டில் இருக்கவங்க ரெகுலராக மார்னிங் டயட்டில் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு ஒரு 10, ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கடுகு, மிளகு, ஜீரகம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஸ்லோவில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாமை அரிசியை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது 1 டம்ளர் சாமை அரிசிக்கு 10 டம்ளர் தண்ணி நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 8 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவோம், பவுலில் ஊற்றி ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுனால நான் இன்றைக்கி 10 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளேட்டில் போட்டு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடிடுங்க. இப்போ குக்கர்லேருந்து ஸ்டீம் வந்ததும் வெயிட்டு போடுங்க. வெயிட்டு போட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் வைங்க. சாமி அரிசி சின்னதாக இருக்கிறதுனால ஹோலில் அடைச்சிக்கும். ஸோ அதனால் ஸ்லோ பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வைங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் அடங்கினதும் எடுத்து பார்த்தா கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.